ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் malathi சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான புதிய வீடியோக்கள் தினம் தினம் காத்துக்கிட்டு இருக்கு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க, ஈஸிங்க. பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஜீரகம் போட்டு தாளிங்க, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. மசாலா அப்புறம் தான் போடணும். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தான். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு எத்தனை மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது ஹோம்மேடு மிளகாத்தூள். இப்போது நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். நீங்கள் முதல்ல மசாலா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலாவோட கடாயில் ஒட்டிக்கும், வரவே வராது. இந்த மெத்தடில் செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா ஒட்டாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா ஒன்று கிறிஸ்பியாக வர வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுருவோம். கடைசியில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் 1 நிமிஷத்துக்கிட்ட வதக்கிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது தக்காளி சாதம் பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸிங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஈஸி லஞ்ச் பாக்ஸுங்க இன்றைக்கி. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் போட்டுடலாம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுனா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணியில் நம்ம எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போது தக்காளி போட்டுடலாம். 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கான அளவு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போது 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியும் கொஞ்சம் பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போடணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மசாலா போட்டுடலாம். ஒரே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். கலருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். அதோட தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. நம்ம வச்சுருக்க ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் கொஞ்சம் நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும். மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் கிளறும் போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது உருளைக்கிழங்கு வறுவலோட சூப்பராக இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.